ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில மாத பலன், ஜூன் மாத பலன். எப்படி இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது, எல்லா கிரகமுமே நல்ல ஒரு பலத்துல நல்ல ஒரு யோகத்துல எல்லா கிரகம் அடங்கியிருக்குங்க. இந்த மாதத்துல நீங்க பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா, அந்த மாசத்துல உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, இதை மட்டும் பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான ஒரு மாசமாக இருக்கு. ஏன்னா வைகாசி பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வைகாசி பிறந்தா வழி பிறக்கும். உங்க எத்தனை பேருக்கு இந்த மாசத்துல வழி பிறக்க போகுது, அதற்கான பதிவு தான் இது. ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கரன் ஜோதிட டிவியை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா விசேஷம், ஒரு 6 முகூர்த்தம் வருது. சூப்பர் முகூர்த்தம். தேய்பிரையில 3, வளர்பிறையில 4. நல்லா பாருங்க, ஜூன் மாசம் 4, 7, 17. அடுத்து பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஃபுல்லா வளர்ப்பிறை தான். 18ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஜூன் 18, 24, 25 இது ஆனி மாசத்துல வரக்கூடிய முகூர்த்தம். இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷமான நேரம். இந்த மாசத்துல பாருங்க ஆணி உத்திரன்னு சொல்லுவாங்க. இதான் விசேஷம் உள்ள காலங்கள். இதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷம். அடுத்து பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் சொல்லுவாங்க, அவருக்கு இந்த மாசத்துல குரு பூஜை இருக்கு. இதான் இந்த மாசத்துடைய முக்கியமான நிகழ்வுகள். அன்பார்ந்த மேசராசி என்பவர்களே, பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய 1வது ராசி தான் மேசராசி. இதுலமே பாருங்க ஒரு தைரியமான குணம் மேசராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எப்படி தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம் இந்த ராசியில பிறந்தா கண்டிப்பா இருக்கும். திறமைனா ஒண்ணும் இல்லைங்க, நல்ல ஒருத்தருக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு மனப்பக்குவம் மேசத்துக்கிட்ட நிறைய இருக்கும். எடுத்து பார்த்துங்க, இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. இவங்க மனசுக்குள்ள பயங்கர லட்சியம் இருக்கும். இதை பண்ணணும் அதை செய்யணும்னு நிறைய லட்சியம் இருக்கும். லட்சியவாதிகள் மேச ராசிக்காரங்க. கோபம் உள்ள இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் மேசம். தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு. ஒருத்தனை ஏமாத்தி பொழைக்கணும்னு அவசியம் இல்லை, அது மேசத்துக்கு மட்டும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க மேசராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் குரு சுக்கரன் ஜோதிட டிவில எப்படி ஜூன் மாத பலன் குரு சுக்கரன் ஜோதிட டிவில எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. எல்லாருமே இந்த ஜூன் மாதத்தை கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இந்த மாசத்துல நிறைய முகூர்த்தம் வந்துகிட்டே இருக்கும். அது ஒண்ணா, இந்த மாசத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு பயிற்சி, குரு பயிற்சி இருக்கு. அது ஒண்ணு, அது தனியா நம்ம வீடியோ கொடுப்போம். ஏன்னா இப்பதான் நல்ல நிம்மதிக்கான ஒரு பொசிஷனை நோக்கி வர்றது மேஷமா இருக்கு. இது நாள் வரைக்கும் இருந்த வேற, இனிமேல் போகக்கூடிய விஷயம் எல்லாமே நல்லதா மட்டும் நடக்கும். ஏன்னா இவ்வளவு கிரக பயிற்சி வந்ததுனால சொல்றேன். தயவு செய்து மாத பலன் பார்க்கும்போது எப்படி இந்த ஜூன் மாசம் பாக்குறோம்னா, அந்த மாசத்துல நமக்கு என்னென்ன நடக்க போதுன்னா உங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க ஜாதகத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தசாபுத்தி மாறும், ஒண்ணும் இல்லைங்க, பிறந்த தேதி பிறந்த நேர பிரகாரம் நம்முடைய உடம்புல 9 கிரகங்கள் யோகமாக இயங்கும். எப்படி 9 கிரகங்கள் இயங்கும், அது யோகமான கிரகம். அந்த யோகமான நேரம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலன் கொடுக்கும். சிலர் சொல்லுவாங்களா, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருப்பா, உனக்கு கெட்ட நேரம் சனியை பிடிச்சிச்சுப்பான்னு சொல்லுவாங்க. இதுதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. எப்படி கெட்ட நேரம் ஆரம்பிச்சு சொல்லுவாங்களே, ஒண்ணும் கிடையாது. இந்த சனி பகவானை கண்டு யாரும் பயப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு விரைய சனி போயிட்டு இருக்கு. மேசராசியில பாருங்க, தயவு செய்து ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு உங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாசத்துல கண்டிப்பா நிறைய ஒரு நல்ல விஷயம் இந்த மாசத்துல சூப்பரா இருக்கு. நிறைய மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில இருக்குது. அதனால சொல்றேன், தயவு செய்து ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. உங்க ஜாதகத்தை எடுத்து தசாபுத்தியை பார்த்துட்டு பலன் எடுத்தா கரெக்டான ஒரு பதிவு கண்டிப்பா வரும். ஏன்னா மேசராசி நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்க, எனக்காக நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறீங்க. ஜாதகத்தை பாருங்க, தசாபுத்தியை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். கிரகம் எப்ப பார்க்கணும், உங்க ராசியிலே செவ்வாய் வந்தாலும் நீங்க எதுவுமே பயப்படாதீங்க. உங்க ராசியில செவ்வாய் 2ஆம் இடத்துல சூரிய பகவான், 3ஆம் இடத்துல புதன் பகவான், 4ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கு கிரகத்துல. 5ஆம் இடத்துல கேது பகவான், 11ஆம் இடத்துல ராகு பகவான், 12ஆம் இடத்துல சனி பகவான். இதான் கிரகத்துடைய அமைப்பு. 2 கிரக பயிற்சி வருது. நம்பர் 1 சூரிய பகவான் கரெக்டா பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அதாவது 3ஆம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துல மிதனத்துக்கு போய் நிற்பார். அடுத்து பார்த்தா 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் எப்படி 16ஆம் தேதி இந்த செவ்வாய் பகவான் பாருங்க 2ஆம் இடத்துக்கு வருவார். சுக்கிர பகவான் 8ஆம் தேதியே பயிற்சியாகி கடகத்துக்கு போறாரு. குரு சுக்கிரன் இணைவுல நிற்பாங்க இந்த மாசத்துல ஃபுல்லாவே. குரு சுக்கிரன் யோகம் பாங்க.
உங்க ராசி அதிபதி உங்க ராசியில இருக்கிற அடுத்த 2ஆம் இடத்துக்கு வராது. ராசி அதிபதி கெட்டு போகலை. இது மாதிரி 12ஆம் இடத்துல போய் விரயத்துல போய் சனியோட சேர்ந்து இருந்தாவே கண்டிப்பா மருத்துவமனைக்கு போகாத ஆள் எத்தனை பேர் கேட்டு பாருங்க. நீங்க மருத்துவ செலவு பண்ணீங்களா பண்ணலையா? காலில் அடி வடிச்சா எப்படி, கால் விரல் கால் ஏதாச்சும் காயம் போட்டுச்சா, இல்ல எலும்பு சார்ந்த பிரச்சனை உடம்புல வந்துச்சா, இல்ல ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை வச்சா, ரத்தம் கண்டிப்பா உடம்புல இருந்து ஒரு சொட்டாச்சு கீழே வந்திருக்கும் பாருங்க. நீங்க கேட்டுக்குங்க. எத்தனை பேர் மேசராசியை பிறந்தாலும் சரி, மருத்துவ செலவோ வரைய செலவோ குடும்பத்துல நிறைய தடங்களோ தாமதமோ கண்டிப்பா நான் பார்த்தேன். நல்ல வேலை இல்லை, நல்ல உத்தியோகம் இல்லை, இப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனது யாருன்னா கண்டிப்பா மேசம் தான். ஏன், நல்ல கடன் இல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க. கடன், தாய்மை உறவு, வேலை, எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே ஒரு தடங்களை இது மாதிரி மேசராசி கண்டிப்பா கொடுத்துரும். நான் இது ஏன் நான் சொல்றேன்னா, இந்த விஷயம் படிப்பு கல்வியிலே பாருங்க, எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் இப்ப கிடைச்சிருக்காது. கொஞ்சம் ஒரு தடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும். ஆனா இனிமேல் வரக்கூடிய எல்லாமே நல்லா இருக்கு. நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு, மேசராசிக்காரன். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, மேசத்துக்கு முதல் பலனை சொல்றேன். செவ்வாய் மேக்சிமம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி வரை உங்க ராசி மேல தான் நிக்கிறாரு. நான் சொல்றது ஜூன் 16 வரை நீங்க இந்த பலன் எடுத்துக்கலாம். எப்படி, ஜூன் 16ஆம் தேதி வரை உங்க ராசியில நிற்பதால் நல்லா பாருங்க, பரணி கார்த்திகையில தான் போறாரு. எப்படி, பரணி கார்த்திகை. பரணிங்கிறது சுக்கிரனோட சாரத்துல பொருளாதார வருமானம் அள்ளி கொட்டும் பாருங்க இந்த மாசத்துல. நான் ஓப்பனா சொல்றேன், இதை எழுதி வச்சுக்கோங்க. ஜூன் மாசத்துல இடம் வாங்குறவங்க எத்தனை பேரு, பணம் சேமிக்கிற எத்தனை பேரு, பேங்க்ல எத்தனை பேருக்கு லோன் கிடைக்க மட்டும் இதை எழுதி வச்சுக்கோங்க. கடனை கொஞ்சமாச்சும் அடைப்பீங்க பாருங்க. எப்படி, பொருளாதார வருமானம் பரணியில போகும்போது, கார்த்திகையில போகும்போது சொந்த சுப செலவு கண்டிப்பா வரும். காதல் திருமணம், 2வது திருமணம், திருமணத்துக்கு 100க்கு 100 மார்க் நான் போடுவேன். இதுக்கு மாதிரி கல்யாண வாழ்க்கையில எத்தனை பேர் மனைவி கிடைக்காம, கணவன் கிடைக்காம, எத்தனை பேர் திருமணத்துல பேசிக்கிட்ட வை திருமணம் நின்றுச்சு, எத்தனை பேர் மனைவி சம்பந்தமா கணவன் சம்பந்தமா கேஸ்ல போயிட்டு இருக்கு. அந்த கேஸ்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். உங்க பக்கம் தீர்ப்பு ஆகும். 2வது திருமணம், முதல் திருமணம், காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே கார்த்திகை மாசம் நான் சொல்றது பாருங்க. இந்த ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்குள்ள வரும், இல்ல 15க்கு தாண்டி பாருங்க காதல் திருமணம் நடக்கும் பாருங்க. பூர்வீக சொத்துல உள்ள வில்லங்கம் சரியாகும். எப்படி, பூர்வீக சொத்துல உள்ள வில்லங்கம் சரியாகும். இடம் வாங்கி நீங்க வீடு கட்டுவீங்க. தனியார் சொத்தோ இல்ல வெளியில வாங்கி சொத்து வாங்குறதோ, இல்ல கவர்மெண்ட் மூலமாக அந்த சொத்துல உள்ள பிரச்சனை சரி நீங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு வரும். சொந்தமா வீடு, வண்டி, வாகனம், இடம், பூமி, உல்லாச பயண, சொகுசுக்கார சொகுசு பங்களா வாங்கக்கூடிய நேரம் இந்த மேசம். நல்ல காரியத்துக்கு உகந்த நாள். கல்யாணம், திருமணம், சுப செலவு, சுபகாரியம் எல்லாமே இந்த மாசம் ஃபுல்லா முழுக்க ஜூன் மாசம் எடுத்தாவே நல்ல காரியத்துக்கு மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. கெட்ட காரியத்தை தூக்கி வீசிடுங்க. நான் ஓப்பனா சொல்றேன், கர்மா எல்லாமே யாரும் கலியுகத்துல பிறக்க முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க கர்மா இப்ப க்ளோஸ் இந்த ஜூன் மாசத்துல. ஏன்னா குரு 4ஆம் இடத்துல உச்சத்துல இருக்காரு, சுக்கிரோட சேர்ந்து இணைஞ்சிருக்காரு. மனைவி பேர்ல சொத்து வாங்கணும். எப்படி, மனைவி பேர்ல சொத்து வாங்கணும், இல்ல மனைவி பேர்ல தொழில் பண்ணணும், இல்ல கணவன் மேல சொத்து வாங்கணும், இல்ல கணவன் பேர்ல தொழில் பண்ணணும். இது எழுதி வச்சுங்க, கண்டிப்பா நடக்கலாம். திருப்பி கேளு, கண்டிப்பா நிறைய வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன், வெளிநாடு யோகம் முழுக்க வேலை செய்யும். வெளிநாட்டில் உள்ளவங்க வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு சேஞ்ச் கிடைக்கும். மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றம் வரும். நான் சொல்றது வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்க சொல்றேன். வேலை இல்லாத நபருக்குலாம் வேலை உத்தியோகம் கிடைக்கும். எதனால வேலை கிடைக்கும், எப்படி நீங்க சொல்லலாம் வேலை கிடைக்கும்? நல்லா பாருங்க, புதன் பகவான் போறது மிருகசீரிடம், அடுத்து திருவாதிரை ராகுடைய சாரத்துல இந்த ராகு 11ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால அப்ப நிறைய வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷனை பார்க்க போறீங்க இந்த ஜூன் மாசத்துல சொல்றேன். கடன் அனுப்பீங்க, எந்த பேங்க்ல லோன் கிடைக்கும். இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை வாங்கக்கூடிய அமைப்புகள், வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்புகள், திடீர் லாட்ரி யோகங்கள் வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவரும் சொல்றேன் கண்டிப்பா இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம நம்ம ஜாதகம் 30 வெற்றி நிச்சயமா இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்துல கண்டிப்பா கொஞ்சம் சேஞ்ச் கிடைச்சிருக்கும், பாத்துக்கோங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். மருத்துவத்துறை, மருத்துவத்துக்கு எத்தனை பேருக்கு படிக்க ஆசைப்படுறீங்க? சூப்பரா இருக்கும் மருத்துவ படிப்பு. அடுத்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கண்டிப்பா சூப்பரா இருக்கும். இசைத்துறை, கலைத்துறை எல்லாம் பட்டைய கலப்புங்க. ஏன்னா நல்ல டைமா இருக்கு, கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய கையில இருக்கு. மேஷத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். அதையும் தாண்டி நிறைய பேர் சொல்றேன், சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனம். ஏன் தெரியுமா கவனம் சொல்றேன்? புதனோட சாரத்தை சனிபாகம் போயிட்டாரு. இப்ப சனிபாவன் மட்டும் புதன் மட்டும் நல்லா இருந்து சனி தசை பத்தி நடந்தா அப்ப தொழில் பண்ணக்கூடிய நேரம் நல்லா இருந்தா கண்டிப்பா யூஸ் பண்ணு. ஏன்னா விரைய சனி, எப்படி விரைய சனின்னு சொல்லுவாங்க. விரைய சனி போகும்போது ஒரு சில பேர் விரைய சனி டாப்பா வைக்கும். தொழில் லாபத்தை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் இழப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா புதன் நல்லா இருந்தா மட்டும் போகும். உங்க ஜாதகம் எப்படி புதன் நல்லா இருக்கும். எப்படி தொழில் போய் கடல்ல போய் நிக்க கூடாது. அந்த கிரகம் நல்லா இருந்தாவே தொழில் சூப்பரா இருக்கும். ஏன்னா புதனுடைய சாரத்துல இந்த சனி பகவான் போறாரு. நான் காரணம் இல்லாம சொல்லல. ஏன்னா புதன் 3ஆம் இடத்துல முயற்சியில போய் நிக்கிறார், வெற்றியில போய் நிக்கிறார். 3ஆம் இடத்துல நேரம் எங்க பாக்குறாரு? 9ஆம் இடத்த பாக்கியத்தை பாக்குறாரு. இப்ப நிறைய வாய்ப்பு இருக்கு. தொழில குரு பாக்குறாரு, இதை விட சூப்பரா இருக்கு. அப்ப ஜாதகத்துல புதன் குரு சனி இப்படி இருக்கான்னு பார்த்துட்டு கண்டிப்பா மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். தொழில மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. பெருங்கூட்ட காசு பணம் கொடுக்குறதா கொஞ்சம் கவனம் தேவை. ஜாமீன் போடுறதுல கொஞ்சம் கவனம் தேவை.
இதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சு பண்ணிங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ஐடிஎஃப்எல், பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க எல்லாமே நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய, அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் மூலமா சம்பாதிக்கக்கூடிய நபர்கள், டிரைவர் வேலை பார்க்குறவங்க சூப்பரா இருக்கும். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, இனிமேல் உங்களுக்கு கெட்டது நடக்காதுங்க. உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த் சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு. உங்க மேல உள்ள வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா இப்ப நல்ல காரியமா காட்டுறது, கண்டிப்பா யூஸ் பண்ணி. நட்சத்திர பலன் பார்க்கும்போது அஸ்வின்ல பிறந்தவங்க, இந்த ஜூன் மாசம் எல்லாமே அஸ்வின்ல பிறந்தவங்க எல்லாமே டாப்பா இருக்கும். எந்த கெட்டதும் நடக்காது. கேது சுயசாரம். எப்படி? கேது சுயசாரம். அப்ப ஏதோ ஒரு உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் போது, வேலை இல்லாத வேலை கிடைக்கும் போது, மருத்துவ ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு, அடுத்து வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யோகங்கள், ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியங்கள், வீட்டுல ஒரு சுப செலவு சுபகாரியங்கள், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, தனியார் நிறுவனத்தை வேலை பார்க்குறவங்க, கவர்மெண்ட் சார்ந்த வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு. அரசியல் அரசாங்கம் செம்மையா இருக்கும் அஸ்வினில பிறந்தது. ஏன்னா எதுவுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பார்த்தோம்னா செய்யக்கூடிய மைண்ட் ஒரு ஷார்ப்பா இருக்கும். அடுத்து பரணி நட்சத்திரம். ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம் நிறைய இருக்கு. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இப்ப இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ சொத்தோ ஒரு நல்ல ஒரு வெளியூர் மூலமாக ஒரு நல்ல செய்தி வரலாம். மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, அரசாங்க வேலை, மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், தாய் மூலமாக நிறைய வெற்றிகள், இடம் மூலியமாக நிறைய அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கு. யார் பரணியில பிறந்தவங்க நல்ல டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடி வீடு கட்ட முடியல, நிறைய பிரச்சனை, போட்டி, போராட்டம், தரங்கள் நிறைய பார்த்துட்டீங்க. கணவன் மனைவியில் ஒரு மன வருத்தம் எல்லாமே நிச்சயமே இருக்காது. வாழ்க்கையை நிம்மதியான ஒரு தருணமா பார்க்க போறீங்க. இப்போ ஜாதகம் மட்டும் நீங்க செக் பண்ணீங்கன்னா இப்ப நல்லா குரு சுக்கரன் இணைவில் இணைஞ்சிருக்கிறதுனால சொல்றேன். நல்ல ஒரு மட்டத்தை அழகா அமைச்சு கொடுப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் அடுத்த நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். எதுக்குமே பயப்படாதீங்க. கார்த்திகை நட்சத்திரம் கண்டிப்பா ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. ஒரு தகவல் தொடர்பு, எழுத்து கடிதம், படிப்பு கல்வி, வெளிநாடு, வெளியூர், வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன், கமிஷன் வியாபாரம், ரியல் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங், அடுத்து அரசியல், அரசாங்கம் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பொய் சொல்றது தெரியாது, ஏமாத்த தெரியாது. எதுவுமே நேர்வழியில் மட்டும் தான் போவீங்க. இனிமே எல்லாமே உங்களுக்கு நல்லதா வரும். நல்லதா ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். வரக்கூடிய ஜூன் மாத பலன் மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு மாதமாகவே அமைகிறது.